அதிமுக எம்எல்ஏக்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் பதவி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் பதவி உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனையில் பேசப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை உட்பட அந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்துல இருக்கிறாங்க. அதிமுக நம்ம காலையிலிருந்து சொன்னது போல தேர்தலின் முடிவுகளை போல அவர்கள் ஆளும் கட்சியும் இல்லாமல் எதிர்கட்சியும் இல்லாமல் மூன்றாவது பெரிய கட்சியாக சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே செயல்பட முடியும் என்ற சூழல் இருக்கிறது. ஒரு எதிர்கட்சி பெரிய எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இல்லாத ஒரு சூழல் கூட இந்த தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்த கட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதை நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு முக்கிய ஆலோசனை. ஏனென்றால் பெரும்பான்மையானது தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லாத சூழ்நிலையில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு, அதிமுகவினுடைய செயல்பாடு அடுத்த கட்டமாக எப்படி இருக்க போகிறது இந்த பதவியேற்பு விழாவுக்கு முன்பாக என்பதற்கான ஒரு மிக முக்கிய ஆலோசனை கூட்டமாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏற்கனவே இந்த காலை நடைபெறும் என்று சொல்லப்பட்டது, அதன் பின்னர் நடக்கவில்லை. அதே போல CV சண்முகம், SP வேலுமணி எல்லாம் அவர்கள் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர்கள் சில ஆலோசனைகளை 2 முறை நடத்திவிட்டு எடப்பாடி பழனிசாமியுடன் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனைக்கு பின்னராக அதிமுக தரப்பிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். 47 எம்எல்ஏக்களும் ஆலோசனையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்தெல்லாம் இதில் பேசப்படலாம் சுபாஷ்? குறிப்பா தவேகவினுடைய அந்த ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமை கோரி ஆளுநரை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மேலும் சில கட்சிகள் அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ அதிமுக தரப்புல நடத்தப்படக்கூடிய ஆலோசனையில என்னென்ன முக்கிய தகவல்கள் எல்லாம் பகிரப்படுது? அதிமுகவுடைய ஆலோசனையில நிச்சயமா அவங்க பெரும்பான்மை இல்லை, இதெல்லாம் எம்எல்ஏக்கள் கிட்ட வெற்றி பெற்றதுக்கான வாழ்த்துகள் நேற்றே பெற்றுவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் இன்று சென்னையில் இருக்க சொல்லியிருந்தார்கள். அதன்படி அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் அவர்கள் ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அவங்க செயல்பாடு தான் நம்ம சொல்ற மாதிரி முக்கியம். அவங்க வெற்றி கழகத்துக்கு இல்ல. அதே நேரத்துல இப்ப காங்கிரஸ் கிட்ட அவங்க ரிக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அவங்க ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் முடிவு எடுக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் முடிவு எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இதுவரையிலும் அதிமுகவுக்கு அவங்க நேரடியாக ரிக்வஸ்ட் கொடுத்ததா நமக்கு தகவல் இல்லை. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோவா இருக்கு. ஆனா மறைமுகத்துல எது வேணுமாலும் நடக்கலாம். அது நேரடியாக வரும்பொழுதுதான் அதுக்கு ஒரு வடிவம் நமக்கு தெரியும். சுபாஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க.